ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பொட்டு வைப்போம் இல்லையா, கன்னத்தில் நெத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொட்டு வந்து நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கிட்டு அதோட அந்த பின் பக்கத்தை திருப்பி இந்த மாதிரி அந்த நார் இதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுருங்க. நம்ம அந்த காய்கறி செய்வறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பீலர், அது யூஸ் பண்ணி நல்லா பின்பக்கம்லாம் தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பொட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பழைய கடாய் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது வந்து நைலான் ஜவ்வரிசி கிடையாது, மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். இதை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து வறுத்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இது வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து ஜவ்வரிசி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பொட்டு வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இல்லாததுனால நீங்கள் வந்து தாராளமாக வந்து வைக்கலாம். ஸ்கின்னுலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அலர்ஜியும் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாதிரி நல்லா தீஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு அரை டம்ளருக்கும் குறைவாக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து கொதிக்க விடுங்க. நல்ல நுர பொங்கி சூப்பராக உங்களுக்கு வந்து கொதித்து நல்ல இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டே இருங்க. அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. நல்லா காய்ச்சி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா கொட்டாங்குச்சி, அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து விட்டு அழகாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் காய வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி வந்து பொட்டு யூஸ் பண்ணி நீங்கள் பொட்டு வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ஸ்கின்னில் எந்த ஒரு அலர்ஜியும் வந்து வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்கும் பொட்டு. இப்படிங்க ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வச்சதுக்கு அப்புறமா அந்த பொட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் நல்லா வடிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் திக்காக அங்கங்கே வந்து நின்றுட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஒரே ஈவனாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே காஞ்சிரும். பொட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விரலை வச்சு நல்லா லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பொட்டு அழகாக வரும். இந்த மாதிரி வந்து பொட்டு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து வச்சு பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், திருஷ்டி படாமல் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல் வந்து லைட்டாக சூடாகட்டும். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இடிகள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 துண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா அந்த மாதிரி வந்து இடித்து எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயோட விதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேசாக வந்து அந்த தோசைக்கல் வந்து சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் வரைக்கும் காஃபி தூள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டு காஃபி தூளாக இருந்தாலும் ஓகே தான். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இது எல்லாமே தீஞ்சு போயிடும். லைட்டான மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த காஃபி தூளுக்கு மேலே நம்ம இடித்து எடுத்த ஏலக்காய் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிராம்பு பொடி இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அழகாக ரெடி ஆகும். இதை வந்து நமக்கு பிடிச்சமான ஒரு சைஸில் இந்த மாதிரி வந்து பிடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம சூப்பராக வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கும்போது வீடு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொசு தொல்லையும் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஈவினிங் டைமில் கூட அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து பற்ற வைக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு கற்பூரம் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கற்பூரத்தை வந்து வச்சுட்டு ஏற்றி விட்டுருங்க. இப்போ இந்த கற்பூரம் எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் அதிலேருந்து வர்ற புகை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரூம்லையும் வந்து காமிச்சு விடுங்க. இப்படி காட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொசு தொல்லையும் இருக்காது. வீடு எப்போவுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புகையை வந்து சுவாசிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய கொசு வந்து உட்காந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு பக்கத்தில் கூட இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு விடுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொசு தொல்லையும் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
இத டிப்ஸ் அப்படின்னு சொல்றத விட, உங்களோட கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால ஷேர் பண்ணேன். நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து டிமார்ட் போயிருந்தப்ப, ரூ. 100க்கு உள்ள இருக்கிற ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே கிளாஸ்ல இருந்ததுனால, பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்தது. நம்ம கிச்சன்ல வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது செம லுக் குடுக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரூ. 19 தான். இது வந்து ஒரு 4 பீஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். இப்ப நான் காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே ரூ. 100க்கு உள்ள நான் வந்து வாங்குனது தான். இத நம்ம வந்து ஆன்லைன்ல வாங்குறோம் அப்டின்னா விலை ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். இந்த பிளேட்ல இருந்த ஸ்டிக்கர் நான் வந்து உரிச்சு எடுத்துட்டேன். இதோட பிரைஸ் ரூ. 59. இந்த பீங்கான் பிளேட் அவ்ளோ வெயிட்டா, அவ்ளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு பீஸ் வந்து ரூ. 59. ஸோ அதில வந்து ஒரு 2 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நல்ல ஸ்ட்ராங்கா வந்து இருந்தது. நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டைட்டா இருந்தது. இதில நம்ம ஏதாவது அந்த மசாலா பொடியெல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். ஒரு பாட்டிலோட பிரைஸ் வந்து ரூ. 69. இதில வந்து நம்ம நெறையா டேட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி வந்து பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 பாஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரூ. 99. இது வந்து நம்ம ஆயில் ட்ரேயாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லன்னா வந்து தக்காளி அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு வந்து தனியா ஒரு லுக் குடுக்கும் இது. நீங்க இருக்கிற ஏரியா சைடு அந்த மாதிரி டிமார்ட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இருக்கா அப்படின்னு தேடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. கிச்சன் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ல அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து இருந்தது இல்லையா? ஸோ அத வந்து ரிமூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து லைட்டான சுடு தண்ணீல வந்து போட்டு வச்சிருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து ஊறி வந்துடுச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து அழகா வாஷ் பண்ணி தொடச்சு எடுத்து வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நெறைய நம்ம வீட்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த மாதிரி பொடி வகைகள் எல்லாமே நான் இதில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, வீட்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு ரெடி பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். மிளகு, அதுக்கப்புறம் வந்து சீரகம், வெந்தயம் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு, புளி சாதம், கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரே ஈவனா ஒரு ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வறுத்துட்டு, அதையும் வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் வந்து அந்த பாக்ஸ்ல வந்து அதாவது அந்த கண்டெய்னர்ல வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீரகம் இந்த மாதிரி வந்து பொருட்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும்போது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நெறைய வந்து இந்த குருமா வகைகள்லாம் வந்து செய்யும்போது டக்கு டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து பாக்ஸ்ல நம்ம போட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம கிச்சனே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கிச்சனில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் அதாவது இந்த கண்டெய்னர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஜாரில் முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் வந்து எப்போவுமே என்னோடய கிச்சனில் இந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு அந்த மாதிரி டப்பா தான் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே வந்து மாற்றிக்கிட்டே வர்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட கிச்சனை அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நமக்கும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். கிச்சனில் வந்து நின்று ரொம்ப நேரம் வேலை செய்யும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 2 பாஸ்கெட் காமிச்சேன் இல்லையா? அதில வந்து 1ல வந்து இந்த மாதிரி ஆயில்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு பாக்ஸில் தேன், அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் கிரேட்டர் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து சேர்க்குற மசாலா வந்து உதிர்ந்து போகாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மீன் வந்து ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம சேர்க்குற மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வரைக்கும் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி அது வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாதி அளவுக்கு லெமன் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க மசாலா. இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்ததுக்கு பிறகு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் அதில் போட்டு நம்ம பஜ்ஜிக்கு வந்து டிப் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுப்பாங்க. அப்படி வந்து செய்யும்போது நம்ம மீனை வந்து எண்ணெயில் போடும்போது அந்த மசாலா வந்து ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் போட்டு கலந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து வச்சுட்டேன். இது வந்து மதியானம் லஞ்சுக்கு பண்ணுறோம் அப்படின்னா காலையிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா சூப்பராக ஊறிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மசாலாவும் உங்களுக்கு வந்து தீஞ்சு போகாது, ஒரே ஈவனாக உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிட்டு வரும். இந்த கருவேப்பிலெல்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த மீனோட சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் மீன் வந்து ஃப்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு தடவை நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்கும் போது மீனில் வந்து எந்த விதமான டேஸ்ட்டுமே கொடுக்காது. குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்க்குறோம் அப்படின்னா அதில் நம்ம எல்லா விதமான பொருட்களும் வந்து சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால நம்மளோட அந்த மீன் ஃப்ரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாசமும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தனி மிளகாத்தூள் கலருக்காக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண மறக்காதீங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் வந்து தீஞ்சு போகாமல் நல்ல ஒரு கலரில், அதே சமயத்தில் பார்க்கும்போதே நல்ல ஒரு டெம்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.